ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மும்மொழி கொள்கை தொடர்பாக தொடர்ந்து பேசப்படும் சர்ச்சை கருத்துக்களுக்கு ராஜ்யசபாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்து பேசினார். அப்போது திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். மொழியின் பெயரால் நாட்டை பிரிப்பவர்களின் செயல் திட்டம் நடக்காது என்பதற்காக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மோடி அரசு அலுவல் மொழி துறையின் கீழ் இந்திய மொழிகள் பிரிவை அமைத்திருக்கிறது. இது தமிழ், தெலுங்கு, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, அசாமி, பெங்காலி என அனைத்து இந்திய மொழிகளின் பயன்பாட்டை மேம்படுத்த செயல்படும். டிசம்பர் மாதத்திற்கு பிறகு மக்கள், முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களுடன் அவர்களின் சொந்த மொழியில் கடிதம் பரிமாறுவேன். தங்கள் ஊழலை மறைக்க மொழியின் பெயரால் கடை நடத்துபவர்களுக்கு நான் சொல்லும் வலுவான பதில் இதுதான். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் தெற்கு மொழிகளை எதிர்க்கிறோம் என்றுதானே. அது எப்படி சாத்தியமாகும்? நான் குஜராத்தை சேர்ந்தவன், நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அதை எதிர்க்க முடியும்? நீங்கள் மொழிகளுக்காக உழைத்துள்ளோம் என்றெல்லாம் சொல்கிறீர்கள். நான் தமிழக அரசுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மருத்துவம், பொறியியல் படிப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க உங்களுக்கு தைரியம் இல்லை என்று நாங்கள் 2 ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். உங்களால் இதை செய்ய முடியாது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சிக்கு வரும்போது மருத்துவம், பொறியியல் படிப்பை தமிழில் வழங்குவோம். மொழியின் பெயரால் விஷத்தை பரப்புபவர்களுக்கு நான் மீண்டும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரும் மொழிகளை நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் இந்தியாவின் மொழியை விரும்பவில்லை. இந்திக்கு வேறு எந்த இந்திய மொழியுடனும் போட்டியில்லை என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறேன். இந்தி அனைத்து இந்திய மொழிகளுக்கும் தோழன். அனைத்து இந்திய மொழிகளும் இந்தியில் இருந்து வலுப்பெறுகின்றன. அதேபோல் இந்தி அனைத்து இந்திய மொழிகளில் இருந்தும் வலுப்பெறுகிறது. मैं भी गुजरात से आता हूं, निर्मला जी तमिलनाडु से आती, कैसे हम विरोध कर सकते? क्या बात करते हो? हमने भाषाओं के लिए काम किया है. हमने मेडिकल और इंजीनियरिंग की शिक्षा को भारत की भाषाओं में किया है. और मैं आज इस मंच पर से कहना चाहता हूं तमिलनाडु सरकार को, 2 साल से हम कह रहे हैं आप में हिम्मत नहीं है मेडिकल और इंजीनियरिंग की शिक्षा को तमिल में अनुवादित करने की, क्योंकि आपके आर्थिक हित जुड़े हुए, आप ये नहीं कर सकते हो. मगर हमारी सरकार आएगी एनडीए की, हम मेडिकल और इंजीनियरिंग का कोर्स तमिल में तमिलनाडु में बनाएंगे.